ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. லாஸ்டா ஏப்ரல் 10 வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை அவரோட ஜிபி படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு இஷ்யூ ஒன்று ஆயிருக்குது. அந்த இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இளையராஜா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாங் யூஸ் பண்ணதுக்காக காப்பிரைட் கேட்டு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதாவது நம்ம ப்ரொடக்ஷன் டீமான மைத்ரி மூவிஸ்க்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்லிட்டு பாக்குற போறோம். இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா புதுசாலாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு வழக்கமா வந்து இளையராஜா எந்த படம் வந்தாலும் காப்பிரைட் இஷ்யூ வந்து போட்டு தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி தான் இந்த மாரி ஒரு விஷயம் நடக்குதா? இல்ல சும்மாவே எடுத்து யூஸ் பண்ணிடுறாங்களா? ஒண்ணும் புரியல எனக்கு. ஆனா அவர் கேட்டுக்கிற தொகை வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 5,00,00,000. 3 பாட்டு 5 யூஸ் கோடி. பண்ணதாவும் ரூ. 5,00,00,000 வந்து நஷ்டஈடு ரெம்யூனரைசேஷன் கேட்கிறதாவும் சொல்றாரு. பொதுவா வந்து இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவுல அதாவது தமிழ்ல மொத்தம் இந்திய சினிமாவிலே அதிகமா சேலரி வாங்குற ஒரே மியூசிக் டைரக்டர் யாருன்னா அனிருத் 10,00,00,000. அவர தாண்டி செகண்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி இந்த 3,00,00,000, ஆர்.எஸ். ஜெயராஜ் 2,00,00,000. ஸோ இந்த மாரி ஒரு படத்துக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து மியூசிக் போட்டாலே 2,00,00,000, 1,00,00,000 தான் சேலரி இருக்கு. இவரு எப்படி 5,00,00,000 கேட்கிறார்ன்றது எனக்கு ஒண்ணும் புரியல. பொதுவா இந்த மாரி இல்ல பாட்டு அது வந்து அதான் ஒரு பாட்ட வந்து யூஸ் பண்ணும்போது, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்ஓசி வாங்கி தான் பண்ணணும். அவரும் வந்து பல நாள் சொல்லிட்டாரு. உண்மையிலேயே என்ஓசி வாங்கிட்டு பண்றாங்களா? இல்ல எனக்கு எந்த மாரி ப்ராசஸ்ன்னு புரியல. ஒருவேள என்ஓசி வாங்கியிருந்தா, வாங்காம இருந்தா இந்த ஆக்சுவலா ட்ரைலர், டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரைலர்லயே அந்த பாட்டு யூஸ் ஆமா. பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பயே கூட கேஸ் இது பண்ணியிருக்கலாம். இப்ப படம் வந்து நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல இது வந்து இப்ப வந்து கேஸ் குடுக்குறது, இது கொலாப்ஸ் எப்படி பண்ற மாதிரி ப்ரமோஷனா இருக்குது இது. இப்ப வந்து கேட்டா இல்ல எவ்வளவு நாளைக்கு படத்துக்கு கிடைக்கும்னு தெரியாது. ப்ரொமோஷன் கேட்டாலும் பட் இந்த படம் எப்படி எப்படி அது ப்ரொமோஷன் ஆக முடியும்? 5 நாள் கழிச்சு வந்து சடனா சென்ட்ரல் வந்து இந்த மாதிரி எனக்கு பணம் கொடுன்னு கேட்டா அது ரொம்ப ஒரு எனக்கு என்ன கேட்டா அது ரொம்ப தவறான ஒரு செயலா தான் இருக்குது. அவரு இளையராஜா கிட்ட இருந்து எல்லா ஒரு ரீசன்ட் டேஸ்லயே ரொம்ப ஒரு இந்த மாதிரி இரிட்டேட் மாதிரி பண்ற மாதிரி இல்ல, தான் இல்ல. தோணுது அவரோட எனக்கு. படைப்புக்கு அவர் கேட்கறது அவரோட நியாயமா இருக்கலாம். மேபி நம்ம வந்து என்ன வேணா இல்ல இவங்க சொல்லிக்கலாம். அவங்க காசு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம கேட்காமையா பாட்டு போட்டிருப்பாங்க. அதான் இவ்வளவு விஷயம் வந்து அவர் பண்றாருன்னு தெரியும். இப்ப ஆல்ரெடி இப்ப கூலி படத்துக்கு கூட ரீசெண்டா வந்துச்சு. கூலி டீசர் அந்த இது கூட அது கூட வந்து கேஸ் போட்டிருந்தாரு. சோ இந்த மாரி இருக்கும்போது இந்த மாரி இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பா வந்து இந்த மூவி டீம் வந்து கண்டிப்பா கேட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி கேட்கலன்னா அது இந்த மாரி விஷயம் தெரியல எனக்கு. கேட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அப்ப வந்து பெருசா அமௌண்ட் கண்டிப்பா. இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறம் கேட்கறது எப்படி இருக்குன்னா, இப்ப படம் வந்து ரன்னிங்ல இருக்கு. பாட்டு எடுக்க முடியாது. சோ வந்து எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் அது காம்பன்சேஷனுக்கு வந்து நம்ம குடுக்குற மாரி தான் இருக்குமே தவிர, நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போது, அவங்க வந்து இந்த பாட்ட வந்து தடை பண்ணிட்டாங்கன்னா, அந்த படத்துல ஒண்ணுமே இல்லாம போயிரும். குட் பை டக்ல அந்த 3 சாங் இல்ல தான் இல்ல கொஞ்சம் அது பீக். தடை எடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த ஒண்ணு காசு கொடுங்க, இல்லாட்டி பாட்டு எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது நம்ம ஜிவி பிரகாஷும் ஏதோ ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இல்ல நாங்க ஆல்ரெடி எல்லாம் என்ஓசி வாங்கியிருக்கோம். நீங்க சாங் போடும்போது நீங்க பணம் அப்போ பணம் வாங்கலையா, அப்ப எப்படி உங்களுக்கு வந்து அந்த சாங் உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏதோ இந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு இளையராஜா பண்ணது ரொம்ப ஒரு கஷ்டமான செயலா தோணுது இந்த இல்ல, படத்துக்கு. இல்ல. இந்த இந்த படத்துக்குன்னு இல்ல, எல்லா கஷ்டம் படத்துக்குமே. கஷ்டம் நம்ம என்ன இந்த மாரி வந்து அவங்க விமர்சிக்கலாம் தேவையில்ல. பொதுவா இந்த மாரி விஷயத்தெல்லாம் இந்த மாரி வெளிப்படையா வந்து கேஸ போட்டு இந்த மாரிலாம் டீல் பண்ணாம டைரக்ட்டாவே அந்தந்த இப்ப இளையராஜா போய் வந்து இந்த ஆஹ் மாரி கம்பெனி கிட்ட வந்து கேட்டாருன்னா, இல்ல இந்த மாரி விஷயம் அப்படின்னு சொன்னாருன்னா, அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிற போறாங்க. சோ அவங்க ஒரு கண்டிப்பா கண்டிப்பா. பேச்சுவார்த்தை ஏன்னா ஆனா நடத்தி அவ்வளவு பெரிய லெஜண்ட் வந்து இந்த மாதிரி பண்றது தான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா இப்ப அவருக்கு இப்ப அவர் இளையராஜா சாங் யூஸ் பண்ணாருன்னா இளையராஜாவுக்கு தான் ஒரு பெருமை. அவர் எப்போ போட்ட சாங் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்ல போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தலை ஃபேன்ஸ. இல்ல அதை விட்டு போட்டு ரீசெண்டா தேவா வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. அந்த கருகரு கருப்பாய் வந்து லியோல வந்துச்சு. எனக்கு காப்பிரைட்ஸ் எல்லாம் நான் ஆமா கேட்கவே இல்ல. எனக்கு அது வந்து இப்ப மறுபடியும் ஆமா ட்ரெண்ட் அந்த ஆகுது. வீடியோவும் பார்த்தேன் நான். உம் அந்த மாரி ஒரு விஷயம் அந்த மாரி எடுத்துட்டு போற லெஜண்ட்ஸும் இருக்காரு. ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து இவரு வந்து குறை சொல்ல முடியாது. பட் அது இந்த அளவுக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆக்கி மத்ததுல வந்து முகம் சுளிக்கிற மாரி பண்ணாம, டைரக்ட்டா வந்து அது என்னவோ வந்து ஆஃப்லைன்ல பெருசா வந்து இந்த மாரி வெளிப்படையா வந்து காட்டாம, பின்னாடி எல்லாத்தையும் முடிச்சுக்கினா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன மாரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து அவரு இதுல வாங்க போறாருன்னு சொல்லி. ஸோ அடுத்தது என்ன அப்டின்னா, கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு 6வது நாள். இன்னைக்கு கலெக்ஷன் இல்லாம 5 நாள் வந்து 100,00,00,000. இது வந்து எப்டின்னா ஒரு இமாலய சாதனை. அதர் லாங்குவேஜ் வந்து ஆமா. இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம வெறும் தமிழ்நாட்டுல மட்டுமே 100,00,00,000 கலெக்ஷன்றதெல்லாம் ஒரு இமாலய சாதனை. மொத்தம் வேர்ல்டு வைடா பார்த்தீங்கன்னா, 184 குரோர்ஸ் வந்து கிராஸ் ஆயிட்டு போயிட்டுது. இப்போ வரைக்கும் கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு. மேபி அந்த 350, 300, 400 குரோர்ஸ் வந்து கண்டிப்பா ரீச் ஆகும்னு தோணுது எனக்கு. பட் தமிழ்நாட்டுல 100,00,00,000ன்றது வந்து பெரிய சாதனை. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஜிபி வந்து பண்ணிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். கலெக்ஷன் வந்து எந்த மாரி பண்ண போகுது பின்னாடி ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா ஏன்னா ஃபியூச்சர்ல இதை பத்தி ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ ஒன்று போட போறோம். அந்த வீடியோல பார்க்கலாம். பை பை.